கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய வார்த்தை என்றதென்று நான் தியானிக்கும் பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28, 29 வசனத்தை குறித்து நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் யோசித்தேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28, 29. யாராவது ஒரு தமிழ்ல வாசிங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். போதும். இங்கே ஆண்டவராய் இயேசு இளைப்பாறுதலை வாக்கு பண்ணுகிறார். என்ன சொல்றாருன்னா, கம் டு மீ ஆல் who are weary and heavy laden and I will give you rest. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, take my yoke upon you and learn from me, for I am gentle and humble in heart, and you will find rest for your souls. அங்க என்ன சொல்றாரு? முதல் வசனத்துல நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்கிறாரு. இரண்டாவது வசனத்துல என்ன சொல்றாரு? நீங்க இளைப்பாறுதலை கண்டடைவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இரண்டு விதமான இளைப்பாறுதல், அதாவது இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வதற்கு இரண்டு விதமான காரியங்களை ஆண்டவர் சொல்றாரு. ஒன்று என்னிடத்துல வாங்க நான் தர்றேங்கிறாரு. இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, நீங்க என்னை பின்பற்றி வந்தீங்கன்னா உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்ங்கிறார். யூ வில் ஃபைண்ட், கண்டடைவீர்கள் அப்படின்ட்டு. அப்ப ஒண்ணு அப்டைன்டு, இன்னொன்று அட்டைன்டு. ஒண்ணு நாம விசுவாசிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடியதான ஒரு இளைப்பாறுதல். இன்னொன்று அவரை பின்பற்றுகிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடியதான இளைப்பாறுதல். சரி, இந்த காரியத்தை குறித்து யோசிக்கும் பொழுது இன்னொன்று நம்ம யோசிக்கணும். இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னா இளைப்பாறுதல் ஏற்கனவே இல்லைன்னு அர்த்தம். ஏன் இளைப்பாறுதல் இல்லை, அதுக்கு என்ன காரணம், அதுதான் நாம இங்க பார்க்கணும். நாம பலவிதமான காரியங்கள்னால வருத்தப்படுகிறோம், அதனால இளைப்பாறுதல் இல்லைன்னு அவர் சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு? நீங்க வருத்தப்படுறீங்க, நீங்க பாரம் அடைகிறீங்க, அதனால என்கிட்ட வாங்க. அப்ப வருத்தம் எதனால் வருகிறது? நாம் உலக பிரகாரமான கவலைகள்னால வருத்தப்பட்டு நம்ம கவலைப்பட்டு இளைப்பாறுதல் இல்லாம இருக்க முடியும், கலங்கி தவிக்கிறது. இன்னொன்று பாவத்தின் பாரம், நாம செஞ்ச பாவங்களை குறித்ததான நினைவுகள். சங்கீதக்காரனாகிய தாவீது 51ஆம் சங்கீதத்துல சொன்னாரு, என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது, என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, இரவும் பகலும் என்று சொன்னார். ஏன்னா எப்பொழுது உண்மையாக அவர் தன் பாவத்தை குறித்து உணர்த்திக்கப்பட்டாரோ அப்பொழுதிருந்தே அவரால் தூங்கவே முடியல. இரவும் பகலும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, he had no rest at all. காரணம் என்னன்னா, அவர் செஞ்ச பாவம், அதுக்குரியதான அந்த தண்டனை தன்னுடைய கீழ்ப்படியாம இதை நினைத்து நினைத்து அவர் தூக்கப்பட்டு இளைப்பாறுதலே இல்லாமல் தவித்தார். அப்ப நாம ஏற்கனவே செஞ்ச பாவங்கள் அறியாமையில செஞ்சிருக்கலாம், அல்லது அறிந்து பலகீனத்தினால விழுந்து போயிருக்கலாம். இப்பொழுது அது நம் நினைவுகள்ல ஒரு பாரத்தை கொண்டு வருகிறது. ஐயோ, நம்ம இப்படி செஞ்சிட்டோமே அப்படின்ட்டு. அப்ப அது நிமித்தம் நாம் இளைப்பாறுதல் இல்லாம இருக்கிறோம். அப்ப பாவத்து நிமித்தம் இளைப்பாறுதல் இல்லாம இருக்கிறது. இன்னொன்னு என்னன்னா, எக்ஸசிவ் டிமாண்ட்ஸ் ஃப்ரம் த ரிலீஜியஸ் சைட். அதாவது வேதத்தை போதிக்கிறவர்கள், மாய்மாலக்காரர்கள் கற்பனைகளை மிகவும் பாரமானதாக அவர்கள் மேல் சுமத்தினார்கள். நியாயப்பிரமாணத்தின் இயல்பான ஒரு விளக்கம் தருவதற்கு பதிலாக அவர்கள் கொஞ்சம் கூட்டி, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு பதிலாக அல்லது நியாயப்பிரமாணம் சொன்ன வார்த்தைகளுக்கு பதிலாக அவர்கள் அதை மிகவும் பெரிதுபடுத்தி ஜனங்கள் மேல் சுமத்தினார்கள். அப்ப அதனாலேயும் எக்ஸசிவ் ரிலீஜியஸ் டிமாண்ட்ஸ், அதனாலேயே நமக்கு ஒரு பாரம் வருகிறது. அல்லது ஆண்டவருடைய வார்த்தையை பின்பற்றுகிறதுனால வரக்கூடியதான பாடுகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், இதெல்லாம் ஒரு பக்கம் நமக்கு ஒரு பாரத்தை, ஒரு இளைப்பாறுதலற்ற ஒரு நிலைமையை நமக்கு கொண்டு வருது. இன்னொன்னு என்னன்னா, தேவனை தேடி தேவன் இருக்கிறாரா இல்லையா, என் நிலைமையை அவர் பார்க்கிறாரா இல்லையா, இதெல்லாம் அவிசுவாசத்தினால வரக்கூடியதான். தேவன் உண்மையிலே இருக்கிறாரா? சில நேரங்கள்ல
ஒரு இக்கட்டான நிலைமையில நம்ம ஜெபம் பண்றோம், நமக்கு பதிலே வரலைன்னா தேவன் இருக்கிறாரா இல்லையா? ஒருவேளை தேவன் நம்மளை கைவிட்டு விட்டாரோ, அல்லது ஏன் நமக்கு ஜெபத்துக்கு பதில் தரல? நம்ம தேவ சித்தத்தின்படி தானே கேட்கிறோம், எதனால நமக்கு இப்படி நடக்குது? இப்படி எல்லாம் ஒரு சந்தேகம், ஒரு அவிசுவாசம், ஒரு பயம், இதெல்லாம் நமக்குள்ள இது அவிசுவாசத்தினால வரக்கூடியதான ஒரு பயம், ஒரு இளைப்பாறுதலற்ற ஒரு தன்மை, கவலை. அவர் என்னை விசாரிக்க மாட்டாரோ? அதனாலதான் பேதுரு சொன்னாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவரான அப்படின்னால உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள்னு. அவர் மேல வைத்து விடாம நம்மளே சுமக்கிறதுனால நாம் இளைத்து போகிறோம். அப்ப இளைப்பாறுதல் அப்படின்னா அது யாருக்கு வேணும் அப்படின்னா, இளைத்து போயிருக்கிறவங்களுக்கு, அல்லது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள், அல்லது பாரம் சுமக்கிறதுனால வருத்தப்படுகிறவர்கள். பாரத்தை நம்மளே எடுத்துக்கிறதுனால நாம சோர்ந்து போயிடுறோம். நம்முடைய பாரத்தை தேவன் பேர்ல வைக்க முடியல. பேதுரு சொல்றாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவரான அப்படின்னால உங்க பாரத்தை எல்லாம் அவர் மேல வச்சிருங்க அப்படின்ட்டு. ஒரு முறை என்னன்னா, பவுலுக்கு தீர்க்கதரிசனமா ஒருவர் இந்த பவுலுடைய உருமால்களை எடுத்து கட்டிக்கொண்டு, இந்த உருமால் உள்ள நபருக்கு எருசலேம்ல இப்படி நடக்க போகுது என்று சொல்லி அவர் கைது பண்ணப்படுவது, சிறைப்பட்டு போவது போன்றதான அவருக்கு தேவனுடைய வழியை பின்பற்றி போகிறதுனால வரப்போகிறதான அந்த பாடுகளை குறித்து, உபத்திரவங்களை குறித்து சொன்னார். அப்பொழுது பவுல் சொன்னாரு, அவருடைய நாமத்தை நிமித்தம் நான் கொல்லப்படுவதற்கு கூட தயாரா இருக்கிறேன், அதனால நீங்க என்னை வருத்தப்படுத்த வேண்டாம்னு சொல்லிட்டாரு. நீங்க அழுது என்னை வருத்தப்படுத்தாதீங்க, தேவனை எனக்கு என்ன அனுமதிச்சாலும் பரவாயில்ல, நான் அதை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறேன், சாகிறதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இப்பொழுது அந்த ஜனங்கள் எப்படி இளைப்பாறுதல் வந்தார்னா, தேவ சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு இளைப்பாறுதல் பண்ணிட்டாங்க. நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள்ல. சரி, நம்ம சொல்றோம், அவர் கேட்கல, இப்ப நம்ம என்ன பண்ண முடியும், தேவ சித்தம் என்னவோ அது ஆகட்டும் அப்படின்னு நாங்க இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அழுகிறதுனாலயோ நம்ம பிரயாசப்படுகிறதுனாலயோ சில நேரங்கள்ல நம்ம எந்த காரியமும் நடக்க போறதே இல்லை. அப்ப நம்ம ஒரு ஸ்டேஜ் வரும்பொழுது நம்ம என்ன செய்யறோம்னாக்கும், when there is no other alternative, we leave it to God and be at rest. ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்னவோ அது நடக்கட்டும். இது நம்ம முதலே செஞ்சிட்டோம்னாக்கும் நம்ம இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க முடியும். அதுதான் நம்ம எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல 4வது அதிகாரத்துல 3வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். என்னன்னாக்கும், விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசித்தோம். எபிரேயர் 4:2 வாசிங்களேன். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றமுடன் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஒரு இடத்தில் சொல்லி இருக்கிறார். அதுக்கடுத்து 9-10 வாசிங்க. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். அதுக்கடுத்து 11. ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம். அப்ப விசுவாசம் இல்லாததுனால இளைப்பாறுதலற்ற ஒரு வாழ்க்கை, அப்புறம் கீழ்ப்படியாமையினால இளைப்பாறுதலற்ற ஒரு வாழ்க்கை. அப்ப 2 விதத்திலையும் விசுவாசம் இல்லாதனால, தேவனுடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை இல்லாதனால, ஆண்டவர் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறாரு, ஆனா நாம் அதை நம்ப முடியவில்லை. இப்ப நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நாம் அதை விசுவாசிக்கிறோம்னு சொல்றோம், வார்த்தையை கேட்கும் போது உற்சாகம் அடைகிறோம், நல்லதுதான். ஆனா அதே நாம ஏதாவது ஒரு காரியத்துல எதிர்பார்த்து ஜெபம் பண்ணி நம்பிக்கையோடு இருக்கிறோம், நமக்கு கிடைக்கல, அதுல தாமதமாகுதுன்னு சொன்னா நம்முடைய விசுவாசம் அசைக்கப்படுகிறது. சூழ்நிலைகள் மாறும் பொழுது நம்முடைய விசுவாசம் அசைக்கப்படுகிறது. நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வர தாமதமாகும் போது நம்முடைய விசுவாசம் அசைக்கப்படுகிறது. நம்ம சரியானதானே கேட்கிறோம், ஏன் நமக்கு பதில் கிடைக்கல? நான் நம்பிக்கையோட தானே கேட்கிறேன், ஏன் எனக்கு கிடைக்கல? there is a time for everything. தேவன் அதன் காலத்துல அதை செய்வார். நாம உடனே இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி எதையுமே நம்ம ஜெபம் பண்ணா உடனே பதில் வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா தேவன் அப்படி இல்லை. எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார்.
அப்ப அதருதி நம்ம பொறுமையா இருக்கிறதுக்கு நம்மளால முடியாதனால நம்ம இளைப்பாறுதல் இல்லாம நம்ம வந்து தவிக்கிறோம், சஞ்சலப்படுறோம். சில நேரங்கள்ல அப்படியே தேவன் நம்மளை கைவிட்டுட்டாரோ, நம்முடைய ஜெபம் தேவ சமூகத்துக்கு எட்டவே இல்லையோ, என்ன காரணம்னு தெரியலையே, அப்ப ஏன் எனக்கு பதில் வரல? சில நேரங்கள்ல வந்து இதுதான் தேவ சித்தம் நினைச்சு செய்வோம். ஆனா காரியங்கள் தாறுமாறா போக முடியும். உதாரணத்துக்கு வந்து ஆபிரகாமை தேவன் அழைத்தார். விசுவாசத்தோடு கூட அவர் சொந்த தேசத்தை விட்டு, சொந்த ஜனங்களை விட்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனார். ஆனால் போன பின்னாடி என்ன நடந்தது? கொடிய பஞ்சம். அது மட்டும் இல்ல, அவருடைய மனைவியை 2 முறை அந்த கடத்தி கொண்டு போகப்பட்டால் அவள் உயிருக்கு பயந்து அங்கே வாழ வேண்டியிருந்தது. தேவனுக்கு பயப்படக்கூடிய பயமில்லாத ஜனங்கள் மத்தியில் வாழ்கிறேன் என்று சொல்லி அவர் விசுவாசத்துக்கு தகப்பனா இருந்த அவரே கூட பயந்து போய் வந்து ஒரு பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு அவர் போய்விட்டார். இதெல்லாம் காரணம் அவருக்கு பரிசுத்த ஆவியானவர் அருளப்படாத ஒரு காலத்தில் அவர் வாழ்ந்தார். ஆனாலும் கூட அந்த ஒரு இளைப்பாறுதலான ஒரு வாழ்க்கைக்குள்ள அவர் போக முடியாததுக்கு காரணம் என்னன்னா, அந்த நாள்ல அவருக்கு பலன் இல்லை. சோ இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு பலன் இல்லையா, என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு பலன் தர்றேங்கிறாரு. அப்ப அந்த காலத்துல வந்து நியாயப்பிரமாணம் என்பது சட்டம், அதை செய்யணும் அப்படின்னு இருக்க ஒழிய செய்யறதுக்கான ஒரு கிருபை என்பது அங்க கொடுக்கப்படவில்லை. நம்ம புதிய ஏற்பாட்டுல வாசிக்கிறோம், நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாட்டுக்குள்ளது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமா தான் வந்தது. சோ அந்த கிருபை பாவம் செய்யாது வாழ்வதற்கு உள்ளதான பலன் அது இயேசு கிறிஸ்து மூலமா தான் வருகிறது. அதுக்கு இயேசுவுக்கு பின்னாடி உள்ளவங்களுக்கு, இயேசுவை பின்பற்றுறவர்களுக்கு தான் கிடைக்குது. அதனாலதான் விசுவாசிக்கிறவர்கள நாம், கீழ்ப்படுகிறவர்களாகிய நாம் அந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க முடியும். விசுவாசிக்கலைன்னா கீழ்ப்படியெல்லாம் அதுல பிரவேசிக்க முடியாதுன்னு பாக்குறோம். சரி, இப்ப வந்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே அப்படிங்கிற வார்த்தையை நான் சொல்லும்போது சொன்னேன், ஒண்ணு பாவத்தை குறித்ததான பாரம். பாவத்தை குறித்து ஏன் பாரம்னா, ஐயோ நான் இப்படி பாவம் செஞ்சுட்டேனே, அதுக்கு எனக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம். அது இப்பொழுது வேண்டியதில்லை. ஏன்னா ஆண்டவர் வந்து யாரெல்லாம் மனம் திரும்பி விசுவாசிக்கிறார்களோ இயேசுவை, அவர்களுக்கு இலவசமாக அவருடைய பாவங்களை மன்னிக்கிறார். இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும். எனவே நாம் தண்டனை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. So we are released from the fear of sin or punishment. ஓகே, நமக்கு தண்டனை குறித்ததான பயமோ அந்த செஞ்ச பாவத்தை குறித்ததான ஒரு பயமோ நமக்கு வேண்டியதில்லை. இயேசு கிறிஸ்துவின் பேரில் உள்ள விசுவாசத்தினால அதை நாம் இலவசமாய் பெற்றுக்கொள்கிறோம். அது வாக்குத்தத்தம். சரி, இரண்டாவது என்னன்னாக்கும், நம்ம பாருங்க மத்திய எழுதின சுவிசேஷத்துல 15வது அதிகாரத்துல 10வது வசனத்தை வாசிங்க. 23வது அதிகாரம் 4வது வசனம். 23:4. மத்திய 23:4. சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். தங்கள் கிரியைகள் எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். என்ன சொல்றாரு ஆண்டவர்? என்ன சொல்றாருன்னா, பரிசேயர்கள் அல்லது வேதபாரகர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஜனங்கள் சுமக்கிறதுக்கு அரிதான பாரமான சுமைகளை அவர்கள் மேல் சுமத்தினார்கள். ஆனால் அவர்களோ அதை செய்யவில்லை. இப்ப மாய்மாலம்ங்கிறதுக்கு அல்லது பரிசேயத்தனம் அப்படிங்கிறதுக்கு நாம புதிய ஏற்பாட்டில் விளங்கி கொள்ற காரியம் என்னன்னா, அவர்கள் செய்யாமல் அல்லது கை கொள்ளாமல் மற்றவர்கள் கை கொள்ளும்படிக்கு போதித்தார்கள். எனவே அதுதான் அங்கே பாரம். நடைமுறையில பிராக்டிக்கலா ஒரு காரியத்துல நம்ம கடந்து போய் அந்த செய்தியாக பகிர்ந்து கொள்றது, அதாவது அப்படிப்பட்ட நபர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி வழி நடத்துறதுக்கும், தியரிட்டிக்கலா ஒரு காரியத்தை குறித்து அறிந்து அதன்படி அந்த அனுபவத்துக்குள்ளாக கடந்து போகாமல், அந்த வாழ்க்கையை நம்ம அனுபவமாக்கி கொள்ளாமல், அவர்கள் படித்ததை வைத்து அல்லது கேள்விப்பட்டதை வைத்து ஒருவருக்கு வந்து கடுமையாக போதிக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் நான் கண்டிப்பா இப்படி ஒரு சூழ்நிலை வந்தா நான் வந்து அப்படி செஞ்சிருவேன், அப்படி நடந்துருவேங்கிற நம்பிக்கையோட அவங்க பண்ணியிருக்கலாம். பட் எனிஹோ வாட் எவர் இட் இஸ் ஒன்லி தியரி. இப்ப உதாரணத்துக்கு பிள்ளைகளை வளர்க்கறது குறித்து ஒரு திருமணமாகாத ஒரு வாலிபர் போதிக்கிறார்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய அனுபவமற்ற காரியத்தினால அவர் வந்து ரொம்ப கடுமையாக போதிக்க முடியும். அவரை நம்பிக்கலாம், எனக்கு நான் பிள்ளை பிறந்தா நான் இப்படிலாம் நடத்திடுவேன் அப்படின்ட்டு. ஆனா உண்மையிலேயே பிள்ளை பிறந்து அவர் பிள்ளையை வளர்க்கும் போதுதான் அவருக்குள்ளதான அந்த கஷ்டங்கள், அதில் உள்ளதான பிரச்சனைகள் என்னன்னு தெரியும். சோ அப்ப என்ன செய்வார் அவர் அப்படின்னாக்கும், நான் இப்படி எல்லாம் போதிச்சுட்டேன் ஜனங்களுக்கு, இன்னைக்கு என்னால முடியல, அதனால முடியலைன்னு வெளியில தெரிஞ்சா அது ரொம்ப கஷ்டமா போயிடும், அதனால மூடி மறைச்சு மாய்மாலம் பண்ணி தான் சரியாக இருக்கிறது போன்ற ஒரு தோற்றத்தை அவர் காட்டி விடுவார். அப்ப இங்கதான் அந்த பரிசேயத்தனம் அல்லது மாய்மாலம்ங்கிறது வருது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர்கள் சுமக்கிறதுக்கு அரிதான
சுமைகளை எல்லாம் சுமத்துறாங்க. ஆனா அவர்களும் அதை விரல்னால கூட தொடறதில்லை அப்படின்னு சொல்றாரு. சோ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே ஆண்டவர் சொல்லும் போது இப்படிப்பட்ட ஒரு சாராரும் அதில் அடங்குகிறார்கள். என்னன்னா, போதிக்கிறவர்கள் அவர்களுக்கு கடுமையாக வார்த்தைகளை போதித்து கை கொண்டு நடக்க முடியாத அளவுக்கு சுமக்கிறதுக்கு அரிதான போதனை அல்லது சட்டதிட்ட நியதிகளை அவர்கள் மேல் சுமத்தினார்கள். இது ஒன்று. இன்னொன்று வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 15:10. இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன். அதுக்கு முன்னாடி இருந்து கூட வாசிங்கன்னாக்கும், அதாவது அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த வார்த்தையை பிரசங்கமாக பேசுகிறார். என்ன பேசுறார் அப்படின்னா 6வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். பவுலும் பர்னபாவும் போய் அவர்கள் சுவிசேஷத்தை சொன்ன பொழுது அங்கிருந்தவர்கள் இந்த புறஜாதியாராகிய ஜனங்கள் மனம் திரும்பும் பொழுது அவர்கள் விருத்த சேதனம் பண்ணி கொள்ள வேண்டும் என்று நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட காரியங்களை அவர்கள் வலியுறுத்தினார்கள். இங்கதான் என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னாக்கா, நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டதான பகுதியை வந்து அவங்க மேல சுமத்துறதுக்கு எந்த முகாந்தரமும் இல்லை. ஏன்னா நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாகி இவர்களே வந்து அதை கை கொள்ளாம இருக்கும்போது நியாயப்பிரமாணத்துக்கு உட்படாதவர்களாகிய புறஜாதியார் அதுக்கு அதன்படி நடக்கணும்னு சொல்றது எப்படி நியாயம் அப்படிங்க சொல்லிதான் இந்த இடத்துல வந்து பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார். என்ன பிரசங்கம் பண்றாருன்றத நம்ம வாசிக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கோ 15:10வது வசனம் மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். 7ல இருந்து கூட வாசிங்க. 7ல இருந்து. மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, சகோதரரே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகி என்னை தெரிந்து கொண்டார். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன். இதுதான் அவர் சொன்னாரு. நம்மளால சுமக்க முடியாத காரியம் அது நியாயப்பிரமாணத்தை குறித்து தான் அங்கே எழுதியிருக்காது. விருத்த சேதனத்தை குறித்து தான் எழுதியிருக்காதுல. அதுல 15:5 பாத்தீங்கன்னா, but some of the sect of the Pharisees who had believed stood up saying, it is necessary to circumcise them and to direct them to observe the law of Moses. அதாவது புறஜாதியார் ஆண்டவரிடத்துல வந்தாங்கனாலும் அவங்களை விருத்த சேதனம் பண்ண சொல்லி அவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டதான எல்லா கட்டளையும் கை கொள்ளும்படி சொல்ல வேண்டும் என்று ஒரு சாரார் சொன்னார்கள். இதை குறித்து தான் அப்போஸ்தலன் பேதுரு சொன்னாரு, சுமக்க கூடாத ஒரு பாரம், நம்மளும் நம்ம மூதாதையர்களை செய்யாத காரியத்தையும் சொல்லணும். தேவன் வந்து புறஜாதியார் இவர்களுக்கும் நமக்கு வித்தியாசமே காண்பிக்கல, பரிசுத்த ஆவியை பட்சபாதம் இல்லாம தந்திருக்கிறார். அப்படி இருக்க வந்து அவர் எந்த வித்தியாசம் காட்டாம இருக்கும் பொழுது நம்ம ஏன் வந்து அவர்களுக்கு வித்தியாசமா அவங்கள நம்ம கீழ்ப்படிஞ்ச பகுதியை அவங்களும் பண்ணணும் எதுக்கு சொல்லணும்? அவங்க இன்னும் கீழ்ப்படியாம இருக்கும்போது தேவன் பரிசுத்த ஆவியை தந்துட்டாரு, ரட்சிப்பை தந்துட்டாரு. அப்ப விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளு இனிமே நீங்க ஏன் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு வெளிப்படுத்தப்பட்டதான ஞான திருஷ்டினால் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியத்தை குறித்து அவர் பேசுகிறார். எனவே அருமையானவர்களே, இப்படி 2 உதாரணம் உங்களுக்கு ஆரம்பிச்சேன். மத்தேயு 23:4 போதனையினால பரிசேயர்கள் அவர்களுக்கு கொடுத்ததான ஒரு கட்டளை. இங்கே பேதுரு பேசுகிறதான காரியங்கள் வந்து அதே பரிசேயர்கள் வேதபாரர்கள் வந்து நியாயப்பிரமாணத்திற்கு புறஜாதியாரும் கீழ்ப்படிய வேண்டும் என்றும், ஏன்னா அது இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணங்கிறது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டதை ஒழிய இயேசுவை பின்பற்றக்கூடிய சீசர்களுக்கு கிடையாது. ஆனால் இவர்கள் என்ன செய்யறாங்கன்னாக்கும், ஒருவேளை இந்த மார்க்கத்தில் அவங்க வந்தாலும் அந்த யூத மார்க்கத்திற்கு இருக்கக்கூடியதான அந்த கட்டளைகளுக்கு இவர்களும் கீழ்ப்படிய வேண்டும் என்று போதித்தார்கள். இப்போ பாருங்க, இன்னைக்கு வந்து நிறைய கிறிஸ்துவ திருச்சபைகள்ல இந்த விருத்த சேதனத்தை பத்தி பேசுறது இல்ல, அது நியாயப்பிரமாணத்துல தான் இருக்கு. ஆனா தசமபாகத்தை குறித்து பேசுகிறார்கள். கண்டிப்பா தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் மிகவும் ஜனங்களை பாரப்படுத்துகிறார்கள். இந்த தசமபாகம்ங்கிறத வந்து எந்த அளவுக்கு போயிடுச்சுனாக்க, கல்யாணத்துக்கு வந்து டௌரி வாங்காதேன்னு சொல்றது இல்ல, டௌரி வாங்கினா அதுல தசமபாகம் கொடுன்னு சொல்றாங்க. இப்படிலாம் இன்னைக்கு வந்து நான் ஒரு முறை கேள்விப்பட்டேன். ஒரு பாஸ்டர் என்ன செய்வாரா, ஒரு ஒர்க் ஷாப்ல போய் ஒரு பிரதர் உட்கார்ந்து இருந்திருக்காரு. அந்த ஒர்க் ஷாப் வச்சிருக்கிற ஓனர் வந்து ஒரு பிலீவர்.
ஒரு பாஸ்டர் வந்து இங்க உட்காந்துட்டு இருக்காரு. இவர்கிட்ட யாருன்னு கேட்டு ஒரு ஊழியக்காரர் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா அப்படின்னு உட்காந்து நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த பாஸ்டர் இவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாராம், என்ன பாஸ்டர் என்ன இப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, எல்லாம் வசூல் பண்றதுக்கு தான், நீங்க எல்லாம் நேரம் வந்து வசூல் பண்ணலாம் ஏமாத்திடுவாங்க அப்படின்னா. அப்படின்னா என்னன்னா ஸ்பாட்டுக்கே வந்து எப்படி பிசினஸ் நடக்குது, எவ்வளவு அவருக்கு வருமானம் வருதுன்னு சொல்லிட்டு எனக்குள்ள பங்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேள்விப்பட்டேன். அவரு பல வருஷங்கள் வேலை பார்த்து ரிட்டையர் ஆகி கிராஜுவேட் வந்திருக்கு. அதுல வந்து அவரு தசமபாகம் கொடுக்கணும்னு சொன்னாராம். இந்த கிராஜுவேட்டிங்கிறது கருணை தொகைன்னு சொல்லுவாங்க. அவங்க இத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணி ரிட்டையர் ஆகும்போது அவங்களுக்கு தொடர்ச்சியாக மாத வருமானம் வந்து ஏற்கனவே அவங்க சம்பாதிச்ச அளவு கிடைக்காது. ஒரு சில பென்ஷன் கிடைக்கும், ஒரு சில பென்ஷன் கிடையாது, ஒரு சில பென்ஷன்ல ரொம்ப மீகர் அமௌண்ட்டாலும் கிடைக்கும். அப்படி இருக்க அவங்களுக்கு வந்து எதிர்காலத்துல அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்புக்காக ஒரு தொகையை அவங்க கொடுக்குறாங்க கிராஜுவிட்டின்னு சொல்லிட்டு. அதுல வந்து எனக்கு தசமாவும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டாங்க. அப்ப இவங்கெல்லாம் வந்து ஆண்டவரை சேவிக்கிறது வந்து அர்த்தமற்ற ஒன்றாகிறது. எவ்வளவு கடுமையா இருக்கும் பாருங்க அந்த அந்த மனுஷர்கள் மேல அவர் வைக்கக்கூடிய பாரம். புதிய ஏற்பாட்டுல தசமமாங்கிறது இல்ல, ஃப்ரீ வில் ஆஃபரிங் தான். அவங்க உற்சாகமா கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். உற்சாகமா கொடுக்கணும், மனதில் நியமித்தபடியே கொடுக்கணும், கட்டாயம் கிடையாது. அதுதான் புதிய ஏற்பாடு. ஆனா கட்டாயப்படுத்தி வரி வசூல் பண்றது போல இவர்கள் பேசுகிறார்கள். புதிய ஏற்பாட்டுக்கு ஒவ்வாத ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்கேயுமே போதிக்காத ஒரு பகுதி. அவர் அந்த இடத்துல சொன்னது ஒரு இடத்துல மத்திய 23 வாசிக்கிறோம், அவைகளையும் செய்ய வேண்டும் இவைகளையும் விடாதிருக்க வேண்டுமேன்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன அர்த்தம்னா அது யாருக்கு அதை சொன்னார்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்னார். நியாயப்பிரமாணமும் தசமபாகம் பற்றிய போதனை எல்லாம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு உள்ளது, யூதர்களுக்கு உள்ளது, நமக்கு கிடையாது. ஆனா இன்னைக்கு அதை வந்து ரொம்ப பிரதான கட்டளை போல ரொம்ப பேசுறாங்க. அப்படி இல்லைன்னா சாபம் போடுறாங்க, நீ ஏமாத்துற அப்படின்ட்டு. மல்கியாவுடைய புஸ்தகத்தில் உள்ள ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு எதுக்கு சொல்லுவாருன்னா இன்னைக்கு அப்படிப்பட்டதான ரிலீஜியஸ் டிமாண்ட்ஸ் இருக்கு. அது வந்து செலக்டிவா போதிக்கிறாங்க. அப்ப விருத்த சேதனம் பண்ணிக்கணும்னு சொல்றோம்ல, விருத்த சேதனம் பண்ணிக்கங்கன்னு கட்டாயப்படுத்துறது கிடையாது. அதே மாதிரி தசம பாகத்துல 3 தசம பாகம் இருக்கு. ஒன்று லேவியர்களுக்கு தானிய வருமானத்திலிருந்து கொடுக்கக்கூடியது, இன்னொன்று வந்து லேவியர்கள் ஆசாரியர்களுக்கு கொடுக்கக்கூடியதான தசம பாகம், இன்னொன்று என்னன்னா ஏழை எளியவர்களுக்கும் விதவைகளுக்கும் கூட பகிர்ந்து அளிக்கக்கூடியதான இன்னொரு தசம பாகம். ஆனால் அதையெல்லாம் பத்தி யாரும் பேச மாட்டாங்க. அவங்க வந்து லேவியர்களுக்கு கொடுக்கக்கூடிய தசமம்னு சொல்லுவாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல லேவியர்னா நம்ம எல்லாருமே லேவியர்கள் ஆசாரியர்கள் தான், அப்படிதான் எழுதியிருக்கு. நம்ம எல்லாருமே ஆசாரியர்கள் தான். இப்ப என்ன சொல்ல வரேன்னா இப்படி வந்து இன்னைக்கு வித்தியாசமான போதனைகளை ஜனங்கள் மேல் திணித்து அதன் மூலமாக அவர்களே பாரப்படுத்துகிறவர்கள் உண்டு. இன்னொன்னு என்னன்னா நாம வந்து சொந்த பலத்தை நம்பி பிரயாசப்பட்டு பாவத்தை ஜெயிக்க முடியாம போராடுகிறவர்கள். இந்த பூமியில பாவத்தில் விழாதபடி வாழணுமேங்கிறதுக்காக பல விதத்திலேயே நம்ம பிரயாசப்படுறோம். அது கண்டிப்பா அவசியம், பிரயாசமும் அவசியம் தான், இல்லைன்னு இல்லை. ஆனா நம்ம சொந்த பலத்துல அது முடியாது. ஏன்னா பைபிள் நிலையில் இருக்குனாக்கும் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயே ஆகும்னு அப்படி இருக்கு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினாலேயே அது ஆகும். இந்த வசனங்கள்லாம் நமக்கு தெரியும். சகரியால் 4வது அதிகாரத்துல எழுதியிருக்கு, ரோமர்கள் எழுதியிருக்கு. இப்ப என்ன சொல்ல வரேன்னா இப்படி நாம வந்து என்னதான் விரும்பினாலும் என்னதான் பிரயாசப்பட்டாலும் தேவனுடைய இறக்கும் கிருபை இல்லைன்னா நம்மளால இந்த வாழ்க்கை வாழ முடியாது. இப்ப பாருங்க, தேவனுடைய சித்தம் என்னவோ அது ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை போல தேவ சித்தம் என்னவோ அது ஆகட்டும், நான் ஏதோ ஆண்டவருக்கு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கன்னிக்கு எப்படி குழந்தை பிறக்கும், எப்படி அதுக்கு பின்னாடி என்ன பின் விளைவுகள்லாம் ஏற்படும், அதெல்லாம் வந்து அவங்களுக்கு முழுவதுமா தெரியாது. முதல்ல அவங்க பயப்படுறாங்க. ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை சொன்ன உடனே, காபிரியேல் தூதன் சொன்ன உடனே அதுக்கு இதோ நான் ஆண்டவருடைய அடிமை, அவருடைய சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவுது என்று ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஒப்பு கொடுத்துட்டு அவங்க இளைப்பாறுதல இருந்தாங்க. அதை குறித்து எலிசபெத் என்ன சொன்னாங்கன்னா விசுவாசித்தவளே பாக்கியவதின்னு சொன்னாங்க. பாருங்க அந்த வசனம் வந்து லூக்கா எழுதிட்ட சுவிசேஷத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். 42வது வசனம் வாசிங்க. லூக்கா 1:42. உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அடுத்து 45 வாசிங்க. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். பாருங்க, and blessed is she who believed that there
would be a fulfillment of what had been spoken to her by the Lord. இப்ப என்னன்னா, கர்த்தரால் உனக்கு சொல்லப்பட்டது அதன்படியே நடக்கும் என்று நீ விசுவாசித்தாயே நீ பாக்கியவதி. அதான் அதுக்கு அர்த்தம். கர்த்தர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையே, இந்த வாக்குத்தத்தத்தை நீ விசுவாசித்தபடியினால, and blessed is she who believed that there would be a fulfillment of what had been spoken to her by the Lord. கர்த்தரால் உனக்கு உரைக்கப்பட்டபடியே நடக்கும் என்று நீ விசுவாசித்து ஏற்றுக்கொண்டாயே நீ பாக்கியவதி என்கிறார். இன்னைக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள் வேதத்துல இருக்கு. நம்ம பேதுரு எழுதின நிருபத்துல நம்ம வாசிக்கிறோம். 2 பேதுரு 1வது அதிகாரம் 4வது வாசிங்க. 2 பேதுரு 1. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப என்ன வாசிக்கிறோம் அப்படின்னாக்கும், நமக்கு அதாவது magnificent promises he has granted to us, his precious and magnificent promises. நமக்கு அருமையான வாக்கு தத்தங்களை தேவன் கொடுத்திருக்கிறார், மேன்மையான வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். so that by them you may become partakers of the divine nature, having escaped the corruption that is in the world by lust. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி தெய்வீக சுவாபத்தை அடையும்படிக்கு வாக்கு தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நீ விசுவாசித்து அதன்படி நடக்கும் நம்பி நீ கீழ்ப்படிந்தா கண்டிப்பா நீ இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க முடியும். வெற்றி வாழ்க்கையே நமக்கு சாத்தியம். பாருங்க, இப்ப நம்ம எல்லாருக்குமே நடக்கக்கூடியது என்னன்னா, நம்ம அதை விசுவாசிக்கிறோம், நம்ம அதற்கு கீழ்ப்படிய விரும்புறோம். இப்ப நம்ம மாதிரி இப்படி அருமையான சத்தியத்தை கேள்விப்பட்டு ஒரு நல்ல சபையில இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே நம்ம முழுவதுமா தேவ சித்தம் செய்யணும் அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுத்துருக்கிறோம். இது எல்லாமே உண்மைதான், நல்லதுதான். ஆனா நாம பிரயாசப்பட்டும் நம்ம ஜெபம் பண்ணியும் குறித்த நேரத்துல உடனடியாக நமக்கு பதில் வரல, தாமதமாகுது அப்படின்னா நம்ம விசுவாசம், அவர் ஃபெய்த் இஸ் ஷேக்கன், அசைக்கப்படுகிறது. நம்ம உடனே நமக்குள்ள கவலை வருது, பயம் வருது, எப்படி ஆகுமோ தெரியலையேன்னு வருது, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு பல கேள்விகள் நமக்குள்ள வருது. சில நேரங்களில் நான் பார்த்துருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவருக்கு கீழ்ப்படிய விரும்புறேன். ஐ கமிட் மை வேஸ் டு ஹிம், என்னுடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறேன். ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்றேன். ஆனா எனக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. தேவ சித்தத்தின்படி தான் நான் வாழணும்னு நினைக்கிறேன், தேவ சித்தம் தான் என் வாழ்க்கையில் நடக்கும்னு நினைக்கிறேன். அது என்ன வந்தாலும் சரி தேவ சித்தம் செய்யணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா நான் எதிர்பார்க்கிறபடி காரியங்கள் நடக்காத பொழுது ஏன் இப்படி நடக்குது? நான் நல்ல காரியத்தானே கேட்டேன், நான் சரியான காரியத்தானே செய்யறேன். சில நேரங்கள்ல நமக்கு நன்மையை எதிர்பார்க்கிறோம், தீமை நடக்குது. சில நேரங்கள்ல எதிர்பாராத காரியங்கள் நடக்கும் பொழுது ஆண்டவரே இப்படி நடக்குது. அப்பொழுது இளைப்பாறுதலோடு கூட இருக்க முடியவில்லை. நமக்குள்ள ஒரு தவிப்பு, ஒரு சஞ்சலம். உதாரணத்துக்கு இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சர்ச்சில் ஷெட்டு போட்டு விட்டுருக்கோம். அது வெளியில அந்த வேலையை செய்யறவங்க இன்னைக்கு வேலை செய்யணும். அப்படி போய் வேலையை செய்யறதுக்கு 12 அடி உயரத்துல சாரம் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போய் ஒரு ஷீட் ஸ்க்ரூ பண்ணி பண்ண போறாங்க. மழை வந்துருச்சு. அது சர்ச்சு வேலை, அதுல ஒன்றும் பிரச்சனைக்கு ஒண்ணுமே கிடையாது. கரெக்டா மழை அந்த நேரத்துக்கு. அப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க இன்னைக்கு நாளைக்குல வேலையை முடிச்சுட்டு போகணும்னு நினைச்சிட்டு பிரயாசப்படுறாங்க. அந்த நேரத்துல மழை சரியான மழை. நானும் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே இந்த மழையை நிறுத்துங்க, இப்படி வேலை மனக்கிட்டு போகுதே, இப்படிலாம் பாவம் அவங்க மேல நின்று வேலை செய்யறாங்க அப்படிலாம் ஜெபம் பண்றேன். ஒன்றும் ஆகலை. அப்ப எனக்குள்ள ஒரு ஒரு ஷேக்கிங் வருது. நான் சொல்றேன், ஆண்டவரே எதுவா இருந்தாலும் நீங்க நன்மைக்கு எதுவாக தான் செய்வீங்க, உங்களுக்கு தெரியாம எதுவுமே கிடையாது. நத்திங் இஸ் ஆக்சிடென்டல் டு காட். எல்லாமே உங்களுக்கு தெரியும், நீங்க அனுமதிக்காம எதுவுமே எங்களுக்கு வராது அப்படின்லாம் நான் சொல்றேன். ஆனாலும் என் ஜெபத்துக்கு பதில் வரலையே, ஏன் வரல அப்படின்னு யோசிக்கிறேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்குள்ள ஆவியானவர் ஒடுக்கினாரு. அப்படி மழை வந்ததுனால அவங்க ஏற்கனவே நடந்த வேலையில உள்ள சில குறைபாடுகள் எனக்கு இப்ப தெரிய வருது. சப்போஸ் இப்ப இந்த மழையே வரலைன்னு வச்சுங்களேன், சில நாட்களுக்கு முன்னாடி இதே மாதிரி நடந்தது. அந்த மழை வந்த உடனே சில இடங்கள்ல அவங்க செஞ்ச வேலையில மழை தண்ணி தேங்கின உடனே ஒழுகுது, எரசல் அடிக்குது. இதெல்லாம் அந்த மழை இன்னைக்கு வரலைன்னா தெரியாது. அவங்க 2 நாள்ல வேலையை முடிச்சு போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க போன பின்னாடி ஒரு 6 மாசம் கழிச்சு மழை வந்துச்சுன்னா சரி, ஐயோ எப்படி ஆகி போச்சு நினைப்போம். 6 சரி பண்ணவே முடியாது. ஏன்னா இப்ப வந்ததுனால அவங்கள்ட்ட நாங்க எந்தெந்த இடத்துல என்னென்ன ப்ராப்ளம் நோட் பண்ணி இதெல்லாம் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியுது. அப்ப தீமையை கூட அது நன்மைக்காகத்தான் தேவன் அனுமதிக்கிறார்.
அப்ப இளைப்பாறுதலோட இருக்க முடியும். ஆனா அந்த நேரத்துல எனக்கு இளைப்பாறுதல் இல்லை. ஏன்னா நம்ம வந்து மாம்சத்துல இருக்கிற அப்படின்னால சில நேரங்கள்ல வந்து நமக்கு எது நடந்தாலும் விசுவாசம் உள்ளவர்களாய் தேவனிடத்துல அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் நடக்குது அப்படின்னு நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அதை விசுவாசிக்கிறோம். ஆனாலும் நம்முடைய விசுவாசம் அந்த நேரத்துல அசைக்கப்படுகிறது. அப்புறம் வந்து என்ன சொன்னா, ஆண்டவரே எதுவுமே உங்களுக்கு ஆக்சிடென்டா நடக்கல, எல்லாமே உங்களுக்கு தெரியும், நீங்க அனுமதிக்காம எதுவுமே நடக்கல, அதனால என்ன நடந்தாலும் சரி ஆண்டவரே, ஐ லீவ் இட் டு யுவர் இன் யுவர் ஹேண்ட்ஸ், உங்க கையில நான் ஒப்பு கொடுக்குறேன், என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு நம்ம வந்து ஜெபம் பண்றோம். ஆனா அந்த நேரத்துல அசைக்கப்படுறோம். ஆனா அப்புறம் மறுபடியும் நான் வந்து ஆண்டவருக்குள்ள விசுவாசம், ஆண்டவரே என்ன நடந்தாலும் சரி, நான் கவலைப்பட்டு என்ன செய்ய போறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ கவலைப்படுகிறதுனால உன் உயரத்துல ஒரு இன்ச்சை கூட்ட முடியுமா, இல்ல ஒரு வெள்ளை முடியை கருப்பு முடி ஆக்க முடியுமா, எதனால நீ கவலைப்படுற அப்படின்னு சொல்றாரு. நீ கவலைப்பட வேண்டாம், அவன் கவலையெல்லாம் அவன் விசாரிக்கிற அவரிடத்துல வச்சிரு, அவன் உன்னை விசாரிக்கிற தேவன் ஒருத்தர் உண்டு, அதனால நீ அவரிடத்துல வச்சுட்டு நீ இளைப்பாறுதல் ஈடுன்னு சொல்றோம். அப்படிதான் நினைக்கிறேன், ஆனா முடியலையே. பவுல் சொன்னது மாதிரி வந்து நான் நன்மை செய்யணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா நன்மை செய்வதா என்கிட்ட இல்லை. காரணம் என்னன்னா, என் மாம்சத்துல என்னுடைய தீர்மானத்துக்கு விரோதமாக கிரியை செய்யற இன்னொரு பிரமாணத்தை நான் பார்க்கிறேன். அது வந்து ரொம்ப மறைவா இருக்கு உள்ளுக்குள்ள. இட் இஸ் ஹிடன் இன் மை ஃபிளஷ். அப்ப அது அந்த நேரத்துல வெளியரங்கமாகுது. எனக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றேன், விசுவாசிக்கத்தான் நினைக்கிறேன், முழுவதுமா சரண்டர் பண்ண நினைக்கிறேன், என்ன நடந்தாலும் அது நன்மைக்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனாலும் கூட அந்த நேரத்துல இன் தட் டைம் ஆஃப் டெஸ்ட் அப்படியே கொஞ்சம் ஒரு ஷேக்கிங், ஒரு பாரம். அப்புறம் நம்ம வந்து எப்படியோ கொஞ்சம் பூமி அதிர்ச்சி நின்று போனது மாதிரி நமக்குள்ள அப்புறம் ஒரு இளைப்பாறுதலுக்கு வந்துடுறோம். அப்புறம் தான் சாயங்காலம் கேள்விப்பட்டேன், ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் சுத்தமா மழையே இல்லையா. 2 கிலோமீட்டருக்கு சரியான மழை. இது மாதிரி வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதே மாதிரி இன்னொரு பக்கம் வேலை நடக்கும்போது அதே மாதிரி நடந்துச்சு. அப்போ நான் இதே மாதிரி தான் ரியலைஸ் பண்ணேன், தேவன் இன்னைக்கு இந்த மழையை கொடுத்தது நல்லது. அது நடக்கும்போது அந்த விசுவாசம் நமக்கு நல்லதுன்னு தோணல, அது நடந்து முடிஞ்ச பின்னாடி அது நல்லதுதான், இதனால ஒன்றும் பாதிப்பு இல்லை. இப்ப எதுக்கு சொல்றேன்னா, அதனால சில நன்மைகள் தான் நடந்திருக்க ஒழிய தீமை ஒன்றும் நடக்கல. அதனால என்ன, வேலை வேணா ஒரு நாள் தள்ளி போகுமே ஒழிய ப்ராப்ளம் வேற ஒன்றும் கிடையாது. அதே சமயத்துல அதனால சில நன்மைகள் இருக்கு. என்னன்னாக்கும், நான் பிற்காலத்துல வருத்தப்படாதபடிக்கு இப்பவே அந்த காரியங்களை புரிந்து அதுக்கு ஒரு ரெமெடி செய்யறது மாதிரிக்கு ஒரு வாய்ப்பை தேவன் நம்ம கொடுக்குறாரு. அப்ப தேவன் வந்து ஒருவேளை தீமையாகவே வந்து யாரும் செஞ்சாலும் கூட அதை நன்மையாக மாற்ற வல்லவர். நம்ம ஆதியாகமம் 50:20 யோசேப்பு சொல்லுவாரு, நீங்க எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அதையே எனக்கு நன்மையாக மாற்றி உங்களுக்கு எல்லாம் ஜீவரட்சணை பண்ணும்படிக்கு தேவன் என்னை முன்னாடி அனுப்புனாரு, அதனால நீங்க வருத்தப்படாதீங்கன்னு சொல்லுவாரு. ஆக அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் உள்ளவர்களாய் தேவனிடத்துல அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குது. ஆக விசுவாசித்தம் சொன்னா நம்ம பிரயாசங்களை விட்டு, நம்ம லேபர்ஸ் எல்லாம் விட்டு ஓய்ந்திருக்க முடியும். நம்ம வந்து இதுல நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 13வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 14:13. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. So that they may rest from their labors, for their deeds follow with them. So that they may rest from their labors. அவருடைய பிரயாசங்களை விட்டு ஓய்ந்திருப்பார்கள். பாருங்க, சில நேரங்கள்ல சிலர் மரித்து போவாங்க. அவருடைய உறவினர்கள் என்னதான் வயதானவர்களா இருந்தாலும் கூட அவர்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். ஏன்னா எந்த ஒரு மனித உயிரையும் பிரிவது நமக்கு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதான நிலைமையே கிடையாது. அவங்க வயோதிகர்களா இருந்தாலும் சரி, அல்லது இயலாதவர்களா இருந்தாலும் சரி, அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பிரிவு வந்து நம்ம எல்லாருக்குமே தாங்க முடியாத ஒன்றாதான் இருக்கும். அவர்கள் வாழ்ந்து என்ன சாதிக்க போறாங்கன்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணும் இல்லை. அவர்கள் வாழ்ந்த காலங்கள்ல அப்படியே இன்னும் கொஞ்சம் ஆயுசு நாள் கூட்டி இருந்தாலும் அவங்க சந்தோஷமா வாழ்வாங்களான்னா இல்லை. ஏன்னா வயது அதிகமாக அல்லது ஏதாவது ஒரு வியாதிப்பட்டு கஷ்டம்ல இருக்கும்போது அவங்களுக்கு பெயின்ஸ், சஃபரிங்ஸ், அது அவங்களுக்கு அந்த வருத்தங்கள், வலி, வேதனை இதெல்லாம் மருத்துவர்களாலே நீக்கி போட முடியல. அது நீங்கின பாடும் கிடையாது. அப்ப நம்ம ஜெபம் பண்ணி அவங்களுக்கு அந்த வியாதி சுகமாகல அல்லது வருத்தம் நீங்கல அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த வலி வேதனையிலிருந்து இளைப்பாறுதலுக்கு பிரவேசிக்கக்கூடிய ஒரே வழி மரணம் தான். அதன் மூலமா அவங்களுக்கு ஒரு நித்திய இளைப்பாறுதல் கிடைக்குது. இனி அவர்களுக்கு வருத்தம் இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, சஞ்சலம் இல்லை, பசி இல்லை. ஆக இது மாதிரி ஒரு இளைப்பாறுதலான ஒரு நிலைமைக்கு அவங்க வர்றாங்க. அது நல்லதுதான். அதனாலதான் பவுல் சொன்னாரு,
கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு லாபம்னாரு. சாவு எனக்கு ஆதாயம். அப்படின்னா, ஏன்னா நான் மரித்து போனேன்னா நான் அங்கே இருப்பேன். இங்க இளைப்பாறுதலான ஒரு இடத்துல தேவனோடு கூட இருப்பேன். அது எனக்கு லாபம். இங்க இருந்தேன்னா அது உங்களுக்கு லாபம். ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் காலத்துக்கு நான் உதவியாக இருப்பேன். அதனால என்ன சொல்றாருன்னா, இருந்தாலும் நான் எனக்கு சந்தோஷம்தான், ஆண்டவர் என்னை எடுத்துக்கொண்டாலும் சந்தோஷம் தான்ங்கிறாரு. அதனாலதான் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் அல்லது லாபம்னாரு. அப்ப அவருக்கு அந்த ஒரு இளைப்பாறுதலான நிலைமைக்கு வந்ததுனால, மரணம் வந்தாலும் ஓகே, வாழ்றதுனாலும் ஓகே. தேவன் இருக்க சொன்னா இருக்கிறேன், போக சொன்னா போறேன், வர சொன்னா வர்றேன், அப்படி நிலைமைக்கு வந்துட்டாரு. அதே மாதிரிக்க நம்ம எந்த ஒரு காரியத்தில் இளைப்பாறுதல் நிலைமைக்கு வரணும்னாக்கும் வருத்தத்தை விட்டு நம்ம ஓய்ந்திருக்கணும். அப்படின்னா நம்ம மனுஷீகமாக போராடுகிற அந்த காரியத்தை விட்டு நம்ம ஓய்ந்திருக்கணும். அதுக்கு நாம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு பாடம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. அவர் சொன்னார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம முதல்ல பார்த்த ஒரு வசனம் தான் மத்தேயு 11:28, 29. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், என் சுமை இலகுவா இருக்கிறது அப்படின்னாரு. அப்ப அதுல என்ன அர்த்தம் அடங்கி இருக்கு அப்படின்னா, ஆண்டவர் இந்த பூமியில எப்படி வாழ்ந்தார் அதுலதான் அவர்ல 2 காரியம். ஒன்று, நம்முடைய பொருளுக்கு நஷ்டம் வரும் பொழுது, நமக்கு ஏதாவது ஒரு லாபம் கிடைக்க வேண்டியது நஷ்டமா மாறும் பொழுது, அல்லது பிரச்சனைகள் வரும் பொழுது, நாம் ஐயோ என் பொருள் போச்சே, என் காசு போச்சே அப்படின்னு நினைப்போம். எனக்கு வர வேண்டிய லாபம் போச்சே அல்லது நஷ்டம் வந்துருச்சேன்னு நினைப்போம். இப்பொழுது ஆண்டவர்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய, ஆண்டவர் என்ன சொன்னாரு, என்னுடைய யாவும் என்ன சொன்னாரு, உம்முடையவர்கள். ஆல் திங்ஸ் மைண்ட் ஆர் thine. என்னுடையவள் யாவும் உம்முடையவர்கள். நாம் நம்முடைய மூத்த சகோதரர் மூலமா கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம எதையும் என்னுடையது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நமக்கு வலிக்கும். இது நம்ம ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறோம், வீட்டுக்கு ஏதாவது சேதம்னா நம்ம அப்படி வருத்தப்படுவோமான்னு கேட்டா இல்லை. ஏன்னா நம்ம சேதாரம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமையில இருந்தா வருத்தப்படுவோம், ஐயோ வீட்டுக்காரர் கேட்பாருன்னு. ஆனா இயல்பாவே வீட்டுக்கு ஏதாவது ஒரு சேதம்னா கவலைப்பட மாட்டேன். காரணம் என்னன்னா, தட் இஸ் நாட் மை ப்ராப்பர்ட்டி. அப்ப இதுதான் இங்கேயும் அடங்கியிருக்கு. என்னுடைய யாவும் உம்முடையவர்கள் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே இதெல்லாம் உம்முடையதுன்னு சொல்லிட்டோம்னு சொன்னா, அது பிள்ளையா இருக்கட்டும், சுகமா இருக்கட்டும், அல்லது நமக்கு உண்டான சொத்தா இருக்கட்டும், என்னுடையவர்கள் எல்லாம் உம்முடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டா, இப்ப என்னுடையது இப்ப நஷ்டப்படல. யாருடைய நஷ்டப்படுது? அவருடையது, தேவனுடையது. ஸோ டோன்ட் வரி, ஓனர் பார்த்துக்கிடுவாரு, நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. நம்ம டெனன்ஸா இருக்கிறோம், வாடகை வீட்டில் இருக்கிறோம்னாக்கா ஏதாவது ஒண்ணு சரி, அது ஓனர் பார்த்துக்கிடுவாரு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இட்ஸ் நாட் மைன். அப்ப இட் இஸ் மைன், பட் இட் இஸ் நாட் மைன், பட் இட் இஸ் thine. இது என்னுடையது அல்ல, இது உம்முடையது ஆக்கிட்டேன், அதனால நீங்க பார்த்துக்கிடுங்க. அப்ப நம்ம மேல விழுந்த அந்த பாரத்தை அப்படியே தேவன் மேல இறக்கி வைக்கக்கூடியதான ஒரு வழியை தான் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய யாவும் உம்முடையவர்கள் அப்படின்னு சொன்னார். அப்ப இது மாதிரி நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் நிறைய இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த மத்தேயுவிலே 11:27 என் பிதாவினால் சகலமும் எனக்கு கையளிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. மத்தேயு 11:27 பாருங்க, சகலமும் எனக்கு கையளிக்கப்பட்டிருக்கு. அப்ப எல்லா அதிகாரமும் அவருக்கு இருக்கு. ஆனா அவர் செய்யும்போது பாத்தீங்கன்னா, யோவான் 5:19, 30 அப்படி அந்த வசனங்கள் எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா, பிதாவானவர் சொல்ல அல்லது செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்று தாமாக எதையும் செய்ய மாட்டார். அப்ப இந்த 2 வசனத்தை கம்பைன் பண்ணி பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே கூட உங்கள்கிட்ட நான் இதை ஷேர் பண்ணியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மத்தேயு 11:27 சகலமும் என் பிதாவினால் எனக்கு கையளிக்கப்பட்டிருக்கு. அதை வாசிங்க சிஸ்டர். மத்தேயு 11:27. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். அந்த யோவான் 5:19 வாசிங்க, 30 வாசிங்க. சகலமும் அப்படின்னா எல்லா அதிகாரமும் அவர்கிட்ட கொடுத்துட்டாரு தேவன். ஆனா இப்ப என்ன பண்றாரு, எல்லா அதிகாரத்தையும் அவர் என்னுடைய யாவும் உம்முடையவன்னு சொல்லிட்டாருங்க. எல்லா அதிகாரமும் உம்முடையது. அப்ப நீங்க என்ன சொல்றீங்களோ இப்ப நான் செய்யறேன். தன் இஷ்டப்படி எதையும் செய்ய அவருக்கு அதிகாரம் உண்டு. ஜீவனை கூட கொடுக்கறதுக்கு அதிகாரம் உண்டு, எடுத்துக்கிட்டதுக்கு அதிகாரம் இருக்குன்னு ஆண்டவரே சொல்றாரு. அதே மாதிரி பிதாவினால வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்தேயு 11 நம்ம கடைசியா மத்தேயு 28 கடைசியா வாசிக்கிறோம். இங்க என்ன சொல்றாருன்னா, சகலமும் என் பிதாவினால் எனக்கு கையளிக்கப்பட்டிருக்கு. பாருங்க, இப்ப யோவான் 5:19 வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாக செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். 30. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன்.
எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியா இருக்கிறது. போதும். பாருங்க, இந்த 2 வசனத்திலையும் யோவான் 5:19-30 என்ன எழுதியிருக்குனாக்கா, என் இஷ்டத்துக்கு நான் எதையும் செய்ய மாட்டேன். ஆனா மத்தேயு 11:27 என்ன எழுதியிருக்கு? சகலமும் என் பிதாவினால் எனக்கு கையளிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா நீ எதை வேணாலும் செய்யலாம், உனக்கு நான் முழு அதிகாரம் தர்றேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டா கூட, இவர் என்ன செய்யறாரு? கிரீடத்தை அவருடைய பாதத்துல வைக்கிற மாதிரிக்கே எல்லா அதிகாரத்தையும் நான் இப்போ உங்ககிட்ட வச்சிடறேன், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன். அப்படின்னா என் இஷ்டத்துக்கு நான் எதையுமே செய்ய மாட்டேங்கிறாரு. இதுதான் என்னுடைய அதிகாரம் எல்லாம் இப்பொழுது உம்முடையது. எனக்கு எல்லா அதிகாரமும் கொடுத்தாலும், எல்லா பவரும் என்கிட்ட இருந்தாலும், எல்லா அத்தாரிட்டியும் இருந்தாலும், எதையும் செய்யக்கூடிய உரிமை எனக்கு இருந்தாலும், பிரிவிலேஜ் இருந்தாலும், நானா எதையும் செய்ய மாட்டேன். இதுதான் இயேசு வாழ்ந்த வாழ்க்கை. அதுதான் சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். அப்ப தாழ்மைன்னா என்ன அப்படின்னா, இஸ் ஆல்வேஸ் டிபெண்டிங் ஆன் காட். தன் இஷ்டப்படி எதையும் செய்யாம வாழ்றது. எனக்கு தெரியும், என்னால முடியும், எனக்கு அதிகாரம் இருக்கு, எனக்கு பவர் இருக்கு, இது என்னுடைய உரிமை அப்படின்னு சொல்லாம, அப்படியே எல்லாவற்றையும் எனக்கு உண்டதான எல்லாம் உங்களுடையது, நீங்க எனக்கு எல்லா அதிகாரத்தையும் தந்திருக்கீங்க, ஆனாலும் நான் இஷ்டப்படி செய்ய மாட்டேப்பா, நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கறது தான் ஆண்டவர் நமக்கு காண்பித்த தாழ்மையின் வழி. அதுதான் அவர் சொன்னாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். தாழ்மைன்னா என்ன அப்படின்னா, மெதுவா பேசுறது இல்லை. சத்தமா பேசினா பெருமையா இருக்கிறாங்க, மெதுவா பேசினா தாழ்மையா இருக்கான். அப்படி கிடையாது. தாழ்மைன்னா என்னன்னா, எல்லா அதிகாரமும் இருந்தாலும், எல்லா வல்லமும் இருந்தாலும், எல்லா சுயாதீனமும் இருந்தாலும், எல்லாத்தையும் செய்ய முடியும்னாலும் அவர் தானே செய்ய மாட்டார். அப்ப எல்லாவற்றையும் அவருடைய பாதத்துல சரண்டர் பண்ணிட்டு, நீங்க என்ன கொடுக்குறீங்களோ, நீ தர்றது எல்லாம் நான் ஏத்துக்கிறேன், நீர் எதை எனக்கு தரலையோ வேண்டாம், உங்களுடைய சித்தம் என்னவோ அதுவே எனக்கு ஆக்கிடுது. ஆண்டவர் அப்படிதான் ஜெபம் பண்ணார், உங்களுடைய என் சித்தம் அல்ல உன் சித்தம் நாதான். எனக்குன்னு ஒரு சித்தம் இருக்கு, ஆனா அதை நான் செய்ய விரும்பல, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ, நீங்க என்ன விரும்புறீங்களோ அதுவே எனக்கு ஆகட்டும். இப்படி வாழ்ந்துட்டா இளைப்பாறுதல் தானே. எல்லாத்துலயுமே அப்படிதான். என் பரமபிதா நடாத நாட்டெல்லாம் வேரோட பிடுங்கப்படும். இன்னைக்கு சபைக்கு வர்றவங்கள ஒரு 10 குடும்பம் நீங்க கூட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல 4 குடும்பம் போயிட்டாங்கன்னா உங்களுக்கு அப்படியே பதறும், ஐயோ இப்படி போயிட்டாங்களே அப்படின்ட்டு, சபை பொட்டெல்லாம் இருக்கே அப்படின்னு. நீங்க 4 குடும்பம் குடும்பம் போறீங்க, அதுல ஒரு குடும்பம் போயிட்டா கூட ஐயோ இப்படி போயிட்டாங்களே என்னன்னு தெரியலையே அப்படின்னு நினைப்போம். ஆனா ஆண்டவர் கவலைப்படவே இல்லை. திரளான ஜனங்கள் அவர் விட்டு போன பொழுதும் கூட நீங்களும் போக மனதா இருந்தால் போங்கிறார். யோவான் 6வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஆரம்பத்துல திரள் கூட்டம், பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான். காரணம், நீங்களும் போறதா இருந்தா போங்கிறார். காரணம் என்னன்னாப்போ, என் பரமபிதா நடாத நாட்டெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். தேவன் எனக்கு யாரு கொடுக்குறாரு அது போதும், தேவன் எனக்கு எதை தரலையோ போட்டோம். அப்ப எந்த பொருளா இருக்கட்டும், எந்த மனிதர்களா இருக்கட்டும், எந்த ஒரு உரிமையா இருக்கட்டும், தேவன் தந்தா எனக்கு வரட்டும், இல்லைன்னா போட்டோம். அதே மாதிரிதான் அருமையானவர்களே, சில நேரங்கள்ல சுற்றுப்புறத்துல இருக்கக்கூடியதான மனிதர்கள் அல்லது சூழ்நிலைகள் நாம எதிர்பாராதபடி நடக்கும் பொழுது கூட நாம் தேவனை விசுவாசித்தால், நாம் அதை எல்லாவற்றையும், ஆண்டவரே இப்பொழுது எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது உங்களுக்கு தெரியும், இப்பொழுது என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், அது இயற்கையாக இருக்கட்டும் அல்லது மனிதர்களால் வரக்கூடியதான பிரச்சனைகளா இருக்கட்டும், மற்றவர்களிடத்துல நம்ம போய் பேச முடியாது, அப்பொழுது கூட ஆண்டவரே என்னால ஒன்றும் செய்ய முடியாது, இப்ப நான் எல்லாவற்றையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுத்துட்டேன், நீங்க எனக்கு எதை செய்றீங்களோ அதை நான் ஏத்துக்கிறேன், ஐ சரண்டர் எவ்ரிதிங் டு யூ. எனக்கு சில நேரங்கள்ல இருந்து எனக்கு ரைட் இருக்கலாம், எனக்கு உரிமையை கேட்கறதுக்கு, அல்லது எனக்கு அதிகாரம் இருக்கலாம், நான் அதை கிளைம் பண்ண மாட்டேன். ஐ சரண்டர் இட் இன் யுவர் ஃபீட். உங்களுடைய பாதத்தில் நான் வைக்கிறேன். நீங்க என்ன தர்றீங்களோ அதை நான் எடுத்துக்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்கிறேன், நீங்க என்ன இப்ப நீங்க பேச சொல்றீங்க, கேட்க சொல்றீங்க, நான் இப்ப அமைதியா இருக்கிறேன், நீங்க சொன்னா பேசுறேன், இல்ல பேசாம இருக்கேன். நீங்க பொறுத்து பாத்தீங்கன்னா சில நேரங்கள் நான் அப்படி பார்த்திருக்கிறேன், அந்த நேரம் பெரிய பாரம் மாதிரி இருக்கும், சுமக்க கூடாத ஒரு பாரம் போல, அது மலை போல தெரியும். கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா பனி போல தானாவே நீங்க போயிடும். மலை போல வர்ற பிரச்சனையெல்லாம் நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா போதும். ஒன்லி டைம் ஃபேக்டர். நீங்க ஐயோ இது என்ன ஆக போதோ தெரியலையே, இப்படி நடக்குதே அப்படி நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. நீங்க சைலண்டா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு அமைதியா இருந்தீங்கன்னாக்கா, கொஞ்ச நேரம் சென்று பாத்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு எதிராக வந்தவங்களோ அல்லது இயல்பாகவே நீங்க ஏதோ ஒண்ணு உங்க கற்பனையில கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் தானாவே நீங்க போயிருக்கோம். சி தி ப்ராப்ளம் இஸ் நாட் தேர். அது மலையை போல இருந்துச்சு, இப்ப பாத்தீங்கன்னா மலையவே காணாம், இங்க அவ்வளவுதான். அது எப்படி வந்துச்சோ அப்படியே போயிருக்கோம். நீங்க எதிர்பார்க்காத காரியங்கள் நடந்திருக்கும், ஆனா இப்பொழுது நீங்க எதிர்பார்க்காதபடியே அதுக்கு உங்களுக்கு விடுதலையும் கிடைச்சிருக்கும். அப்ப நம்ம கலங்கி தவிர்த்தது வேஸ்ட் தானே. உலகத்தில் உள்ள ஒரு நபர் சொன்னாரு, மனிதர்கள் இந்த பூமியில கவலைப்படக்கூடிய காரியங்கள்ல அநேக காரியங்கள், அதாவது 60%
தேவையில்லாத கவலை தான் அப்படின்னு சொன்னார். 40% தான் அவங்க கவலைப்படுறதுக்கு நியாயம் இருக்கான். 60% வந்து தேவையில்லாத கவலையினாலதான் மனுஷன் தன்னை பாரப்படுத்திக் கொள்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் மட்டும் வாயை பத்திட்டு மௌனமா இருந்தீங்கன்னாக்கா அந்த பிரச்சனை தானாவே நீங்க போயிருக்கோம். அநேக நேரங்கள்ல நம்ம இடையில முந்திக்கிட்டு பேசுறதுனால நாமளா நம்முடைய சொந்த சுய பலத்தினால நம்முடைய மாம்சத்தின் மேல நம்பிக்கை வச்சு, நம்முடைய அறிவின் மேல, அனுபவத்தின் மேல, நமக்குள்ள மனித செல்வாக்கு மேல நம்பிக்கை வச்சு அவசரப்பட்டு காரியத்தை செஞ்சதுனால பிரச்சனை வந்து பெருசா இருக்கும். ப்ராப்ளம் வந்து இப்போ 1க்கு 2 இருக்கும். ஆனா அந்த நேரத்துல வந்து தேவனை நம்பி நம்ம இளைப்பாறுதலோடு கூட இருந்தோம்னா, ஆண்டவரே இப்பொழுது இந்த காரியத்தை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறேன், நீங்க இந்த காரியத்தை பார்த்துக் கொள்வீங்க. சாக் ஒரு முறை சொன்னார், சில ஜனங்கள் வந்து அவருக்கு விரோதமாக எழும்பினாங்களாம். அப்பதான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாரு. அவர் சொன்னாரா, நீ டீல் பண்றியா இல்ல நான் டீல் பண்ணுவேன்னு? பிரதர் சொல்லுவாரு, ஆண்டவரே நீங்களே டீல் பண்ணிக்கிறீங்க, நான் விட்டுறேன் உங்க கையிலேன்னு சொன்னாரா. சோ அது மாதிரிதான் நம்மளும் அநேக நேரங்கள்ல டோன்ட் டேக் த ப்ராப்ளம்ஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ். அந்த பிரச்சனைகளை நம்ம கையில எடுக்க வேண்டாம், ஆண்டவர்கிட்ட விட்டுட்டு நீங்களே பாத்துக்கங்க ஆண்டவரே. அது இயற்கையா இருந்தாலும் சரி அல்லது மனிதர்களால் வரக்கூடியதா இருந்தாலும் சரி, ஐ லீவ் இட் இன் டு யுவர் ஹேண்ட்ஸ் லார்ட், யூ கேன் டீல் வித் இட் இன் அ பெட்டர் வே. நீங்க வந்து சிறப்பான முறையில நீங்க அதை கையாள முடியும். என்னுடைய அறிவையோ அனுபவத்தையோ எனக்குள்ள செல்வாக்கத்தையோ திறமையையோ பலத்தையோ நம்பி பணத்தையோ நம்பி நான் ஒரு காரியத்தை செஞ்சேன்னா அது தவறா போக முடியும். எல்லாவற்றையும் நான் உங்களுடைய கையில ஒப்பு கொடுக்குறேன். இதுதான் என் நுகத்தை உங்கள் மேல ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றது. சோ இப்ப நான் சொல்ல காரியத்தை வந்து சுருக்கமா சொல்லணும்னா, ஒன்று, தேவன் பேரில் உள்ள விசுவாசத்தினால நம்ம இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க முடியும். இரண்டாவது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நடந்த வழியை பின்பற்றி போகும் பொழுது, if you follow the Lord Jesus, we will find rest for our souls. ஏன்னா அவர் போன வழியிலே நம்ம போகும்போது இளைப்பாறுதல் தானாவே வந்துடும். நாம் வந்து கலங்கி தவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்காக தான் ஆண்டவர் நம்ம இளைப்பாறுதலோடு கூட இந்த பூமியில வாழ்றதுக்கு தான் நிறைய வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்காரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் நீங்க கலங்காதே, தவிக்காதே, சிறுமந்தையே, ராஜ்யத்தை உனக்கு கொடுப்பதற்கு உன் பிதா உன் மேல பிரியமா இருக்கிறாருன்னு சொல்றாரு. பயப்படாத, பயப்படாத, கலங்காத, இப்படி எல்லாம் நிறைய வார்த்தைகளை சொல்லி நம்மளை உற்சாகப்படுத்துறது எதுக்காகனா, தேவன் பேர்ல நீ விசுவாசமா இருந்தா நீ கவலைப்பட வேண்டியதே இல்லை. விசுவாசிக்கிறவன் பதறான், பதஷ்டமடையான், எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுறது, பிள்ளைகளை குறித்து கவலைப்படுறது, வியாதிகளை குறித்து கவலைப்படுறது. நிறைய நேரங்கள்ல நம்ம தேவையில்லாத காரியங்களுக்கு கவலைப்படுறோம், அல்லது தேவைக்கு அதிகமாக கவலைப்படுறோம். தேவையில்லாத காரியங்களுக்கு கவலைப்படுறோம் அல்லது தேவைக்கு அதிகமாக கவலைப்படுறோம். சோ விசுவாசிக்கிறவர்கள் வந்து ஆண்டவராய் தேவன் நமக்கு இளைப்பாறுதலோடு கூட அவர் இருந்தது போல சாபத் ரெஸ்ட் பரிசுத்தவான்களுக்கு அது இனி வரக்கூடிய காலமா இருக்கிற நம்ம வாசிக்கிறோம். எபிரேயர் 3 அப்புறம் 9, 10 படிச்சு பாத்தீங்கன்னாக்கும் நாம வந்து இப்ப நாமளா சொந்த முயற்சியில ஏதாவது செஞ்சு காரியங்களை இடியப்ப சிக்கலாக்கிக்கிட்டாதபடிக்கு அந்த நேரத்துல இளைப்பாறுதலோடு கூட தேவ சமூகத்துல காத்திருக்க கூடுமானால் நாம எதிர்பார்த்த நேரத்துல அந்த காரியத்துக்கு ரிசல்ட் வராம இருக்கலாம். பட் வெயிட், somehow or rather, sooner or later you will get the result. அது வந்து உங்களுக்கு ரொம்ப சாதகமானதாகவும் இளைப்பாறுதலாகவும் இருக்கும். நாம எதிர்பார்த்தபடியே நடக்காட்டாலும் பரவாயில்ல, ட்ரஸ்ட் இன் த லார்ட், தேவனிடத்துல விசுவாசமா இருங்க. அது இப்போதைக்கு உங்களுக்கு பார்க்கறதுக்கு கசப்பா இருக்கலாம், மருந்து குடிக்கும்போது கசப்பா தான் இருக்கும், ஆனா அதனுடைய ரிசல்ட் வரும்போது பாத்தீங்கன்னா அது இனிப்பா இருக்கும். எனவே என் நுகத்தை உங்கள் மேல ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னாரு. அப்பொழுது உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆத்துமானா மனது, உங்களுடைய மனதுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நம்மளுடைய அநேக கவலைகள் வந்து சரீரத்தை வருத்துறதை விட மனதை தான் அதிகமா வருத்துது, ஆத்துமாவை தான் அதிகமா வருத்துது. ஆண்டவர் சொல்ல, நீ என்னை பின்பற்றி வா, நான் எப்படி எல்லாவற்றையும் தேவனுடைய கருத்துல ஒப்பு கொடுத்துட்டு என்னால செய்ய முடியும், ஆனால் நான் செய்யல. அது மாதிரி நீனும் உன்னால செய்ய முடிஞ்சதுக்கும் கூட நீ தேவனை சார்ந்து கொள், அப்பொழுது நீ இளைப்பாறுதலோடு கூட வாழ முடியும். எதை குறித்தும் கவலைப்படாத. ஏன்னா உன்னை குறித்து கவலைப்படுகிற அல்லது உன்னை விசாரிக்கிற கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரு. சோ அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட நான் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். நம்ம விசுவாசத்தை நான் வந்து சோதித்து பார்ப்போம். உண்மையிலேயே நான் தேவனுடைய வல்லமையில, தேவனுடைய அன்பில, அவர் என் மேல் வைத்திருக்கிற கரிசனையில நான் நம்பிக்கையுள்ளவனா இருக்கிறேனா? நான் பாவத்தை குறித்து நான் வெற்றியடைய முடியவில்லையே, நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு ஜெயம் கிடைக்கலன்னா கூட அங்கேயும் வந்து யூதா 24 என்ன எழுதியிருக்கு? சகலத்திலிருந்து, சகல பாவங்களிலிருந்து விடுதலையாக்க அல்லது வலுவாமல் காக்க அவர் வல்லமையுள்ளவரா இருக்கிறார். வலுவாமல் அப்படின்னா விழாமல் காக்கிறதுக்கு. பாவத்தில் விழுந்துருமோ கவலைப்பட வேண்டாம், லீவ் இட் டு காட்.
அநேக நேரங்கள்ல நம்ம கையில எடுக்கும் போதுதான் நம்ம விழுந்துடுறோம், அல்லது பிரச்சனை வருது. அவர் கையில விட்டுட்டு நம்ம இளைப்பாறுதல் விடக்கூட இருந்தோம்னா அந்த இளைப்பாறுதல் நித்திய இளைப்பாரியா மாறும். நாம் சகல பிரயாசங்களை விட்டு நம்ம ஓய்ந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். 6 நாள் வேலை செஞ்சுட்டு 7ஆம் நாள் ரெஸ்ட் எடுக்கணுங்கிறது தேவன் எல்லாருக்கும் கொடுத்த கட்டளை. மிருகங்கள் கூட ரெஸ்ட் எடுக்கணும், வேலைக்காரர்கள் கூட ரெஸ்ட் எடுக்கணுங்கிறாரு. ஆனா நாம ரெஸ்ட் எடுக்கணும்னு விரும்புறோம், ஆனா ரெஸ்ட் இல்லாம தவிக்கிறோம். தேவன் தாமே நமக்கு தம்முடைய இளைப்பாறுதலை தந்திருவாராக. தேவனை குறித்து எழுதியிருக்கு, அவர் ஓய்ந்து இருந்தார். விசுவாசிக்கிறவர்கள் நாமும் ஓய்ந்து இருக்க முடியும். ஓய்ந்து இருக்கிற you will be at rest. God bless you all. Thank you. இறக்கமுள்ள எங்க நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நீங்க எங்களுக்கு இளைப்பாறுதலான ஒரு வாழ்க்கையை வாக்கு பண்ணியிருக்கீங்க. நீங்க தருவேன்னு சொன்னீங்க, உங்களை பின்பற்றி வருபவர்கள் அதை கண்டடைவார்கள் சொன்னீங்க. எங்க வாழ்க்கையிலே ஆண்டவரே, எங்கள் மனுஷிகமான போராட்டங்கள், பயங்கள், பதஷ்டங்கள், பிரயாசங்கள் எல்லாவற்றையும் விட்டு உன் பேரில் உள்ள நம்பிக்கையில நாங்கள் இளைப்பாறுதலோடு கூட ஜீவிக்கோம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த பிள்ளைகளுக்கு நீர் வைத்திருக்கிறதான வாக்கு பண்ணி இருக்கிறதான இளைப்பாறுதல் எங்களுக்கு சொந்தமாகும். இந்த பூமியில நாங்கள் எதை குறித்தும் வருத்தப்படாமல் நாங்கள் விசுவாசத்தோடும் உண்மை பின்பற்றுகிறத உண்மையாய் உமக்கு கீழ்ப்படிந்து நடந்து நீர் வாக்கு பண்ணி இருக்கிறதான அந்த இளைப்பாறுத்தை சுதந்திரித்துக் கொள்ள, இளைப்பாறுதலான வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யப்பா. எங்கள் விசுவாச கண்களை திறந்துள்ளுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.